என்னமா அது கப்பல் கவுந்த மாதிரி கண்ணத்துல கை வச்சு உட்கார்ந்துருக்கீங்க? உங்கள மாதிரி அப்பா வீட்ல இருந்தா கப்பல் காணாம என்ன ஆகுமா? ஏமா என்ன நடந்துச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறமா திட்டுங்க. என்ன திட்டணும்? அதான் எல்லாம் திட்டியாச்சே. யாரா திட்டுது என் பிள்ளைங்கள? இதோ இவன் தான். ஏயா என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைங்கள திட்டின அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? ஏய் யாரா இவன் இவ்வளவு தனவட்டா பேசுறான்? அதான் ஜெயிலர் மாமா போன வாரம் வந்தால அட்டக்காரன் அவனோட தோஸ்தா. காடுக்காரனா? ஐயோ 10 நாளா நிம்மதியா இருந்தது. ஏயா உனக்கு வேற வேலையே இல்லையா? எங்க வேலையே இதான் சார். எது வீடு வீடா போய் திட்டுறதா? பாண்டியா அப்படி என்னடா திட்டுனா? மானம் இருக்கா? ரோஷம் இருக்கா? சூடு சொரணை இருக்கா? வாங்க தெரிஞ்சதுல குடுக்க தெரியவேனா? அறிவு இருக்கா? மனுஷனா இருந்தா கொஞ்சமாவது அறிவு இருக்கணுங்க. டேய் யாருக்குடா? ஐயா உங்களுக்கு தான். அப்ப எனக்கு எதுவுமே இல்லைங்கிறானே இவன். அது சத்தியமா அதாங்க உண்மை. வேணா நீங்களே உங்களை கேட்டு பாருங்களேன். ஏண்டா அப்படியே திட்டுன? சத்தியமா இப்படிதான் உங்களை திட்டினேன். அட பாவி மோன, என்ன நெஞ்ச எழுத்திருந்தா எங்க எதிர்க்க அவரை இப்படி திட்டுவேன்? சும்மா வளவலன்னு பேசாதீங்க சார். முதல்ல பணத்தை எடுங்க. ஏண்டா உன் வாயிலிருந்து இந்த வார்த்தையை தவிர வேற வார்த்தையே வராதா? சார் உங்ககிட்ட இருந்து பணத்தை வசூல் பண்ணி கொடுத்தா தான் எங்களுக்கு சம்பளமே. அதான் நாங்க கண்டிப்பா இருக்கோம். என்னது கண்டிப்பா இருக்கீங்களா? யோ இப்ப பணத்தை கொடுக்க முடியாது. என்னையா பண்ணுவீங்க? ஒன்னும் பண்ண மாட்டோமே. டேய் பசங்களா ஒண்ணும் பண்ண மாட்டாங்களாமா? சார் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. தினமும் 10 ஃபோன் பண்ணுவோம். நாங்க எடுக்க மாட்டோமே. காலையில 6 மணிக்கெல்லாம் வாசல்ல வந்து நின்று கத்துவோம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு மூஞ்சில ஊத்துவோம். ஊத்துவீங்க. காலனில எல்லா வீட்டுக்கும் போய் உங்களை பத்தி சொல்லி உங்க மானத்தை வாங்குவோம். வாட்ச்மேன்கிட்ட உன்னை உள்ளே விட வேணாம்னு சொல்லுவோம். வாசல்ல போர்டை மாட்டிட்டு போராட்டத்துல குதிப்போம். குதிங்க, எங்களுக்கு என்ன? ஜெயிலுக்கே போய் டார்ச்சர் கொடுப்போம். எங்க அப்பா உங்களை ஜெயிலுக்குள்ள போட்டு பின்னி எடுத்துருவாரு. பின்னுவாரு. நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? ஜெயிலர் திவால் ஆயிட்டாரு, கடனை திருப்பி செலுத்த வக்கீல் ஆயிட்டாருன்னு கோர்ட்ல கேஸ் போடுவோம். டேய் என்னடா இது கோர்ட் கேஸ்ட்டு? ஐயா ஏன் இப்படி அழுறீங்க? கேஸ் தானே போடட்டும். பெண்ண திவால் ஆயிட்டாருன்னு கோர்ட் சொல்லுச்சுன்னா இவரோட மொத்த சம்பளத்தையும் கோர்ட்ல கட்டணும். அவ்வளவுதானே, கட்டிட்டா போச்சு. அப்ப எங்க சம்பளம்? எங்களுக்கு கொடுத்தது போக மீதி இருந்தா அதை கோர்ட் உங்களுக்கு கொடுக்கும். மீதி இல்லைன்னா? இல்லைன்னா நீங்க முழு கடன் அடைக்கிற வரைக்கும் உங்க சம்பளத்துல இருந்து ₹1 கிடைக்காது. அப்பா எங்க ஸ்கூல் ஃபீஸ் யார் கட்டுவா? சகாயம் பாண்டியா நான் அப்பவே சொன்னல்றா, காடு கொடுத்தவன் சும்மா விட மாட்டான், எப்படியாவது வசூல் பண்ணி தீருவான்னு சொன்னனே, கேட்டீங்களாடா? யாருக்குங்க தெரியும் இதெல்லாம்? வாங்க மட்டும் தெரியுதா? அதானே இப்ப எங்க அப்பா தான் அழுகுறாரு. அதுக்கு நாங்க என்ன பண்றது? உங்க அப்பாவுக்கு கண்ணில் காவிரியே ஓடுது, எங்களுக்கு ஓடலையே. சகாயம் பாண்டியா இப்பவும் உங்களுக்கு என் மேல இறக்கவே இல்லையாடா? இறக்கமா? அப்படின்னா அவன் பொண்டாட்டி குடும்பம்னு அல்லாடிட்டு இருக்கிறான், நீங்க வேற. அதானே நாங்களே மாசம் எங்க அப்பா ஊர்ல இருந்து அனுப்புற காசுல குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். என்னது இந்த வீட்ல இருந்து அடிக்கடி அரிசி பருப்புல சுட்டுட்டு போறிய, அதெல்லாம் என்னவா? முதல்ல எனக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா உங்க சண்டையை வச்சுக்கோங்க. ஏங்க இப்படி திடீர்னு வந்து காசு கேட்டா நான் எங்கெங்க போவேன்? தோ சோஃபா இருக்கு, சேர் இருக்கு, டேபிள் இருக்கு, டிவி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு. தோ அது இல்லாம மெத்த வேற இருக்கு, கட்டில் வேற இருக்கு. இதெல்லாம் வித்தாச்சும் கொடுங்க. ஏன் கண் இருக்கு, காது இருக்கு, கால் இருக்கு, கை இருக்கு. இவருக்கு குட் கண்டிஷன்ல 2 கிட்னி இருக்கு. இதெல்லாம் வித்து தரலாம்னு சொன்னங்க. கரெக்ட் சார், நல்ல வேளை ஞாபகப்படுத்துனீங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பெரிய சுரங்கமே கிட்னி தான். நீங்க விற்கிறதுனா சொல்லுங்க, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என்ன அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கும், ஒரு 10%. அட பாவி, இது கூட கமிஷனாடா? உங்களுக்கு எல்லாம் ஈவரக்குமே இல்லையாடா? சார் இறக்கெல்லாம் பார்த்தா எங்க அடுப்பு எரியாது. இதெல்லாம் வித்துட்டா நாங்க எங்க உட்கார்ந்து படிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது? இதெல்லாம் காடை தேய்க்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். தேய்க்கிறதுக்கு முன்னால யோசிச்சுங்க. அப்புறம் ஏன்டா தேய்ச்ச? மனசை கல்லாகிட்டு தாங்க தேய்ச்சேன். ஏன்னா இதெல்லாம் எங்களோடது இல்லையே, உங்களோட தானே. நாக்கா வந்து சேண்டியா? ட்ரெயின் கரெக்டாக வந்தா? ஓகே. அட்ரஸ் சரியில்லை, ஆட்டோவில் வந்து சேரு. 50 ரூபாய்க்கு மேலே கொடுக்காத. தகராறு படாத ஆட்டோக்காரன்ட்ட, பாவம் காலங்காத்தால. சரி ஓகே. அக்கா என்னவா? என்னங்க பேசாம நீங்க ஸ்டேஷன் போயிருக்கலாம்ல? போயிருக்கலாம். ஏன்னா நான் என்ன சின்ன குழந்தையா, நீ தனியாக வர தெரியாதான் திட்டுவாங்க, அதனால தான் போல. போனவரை நீங்க போலன்னு திட்டினாங்க. அதுக்கும் திட்டுவாங்க, கொஞ்சம் ஏடா கொடுங்க அக்கா. பாரா அக்கா இருக்கு 2 நாள்ல நீ அப்பா சார்னு கூப்பிட கூடாது. என்ன சார் இருந்தா கூப்பிடணும், புரிஞ்சுதா? நீ இவனை பார்த்து தம்பி கிம்பின்னு சொல்லி வைக்காத. என்ன உளறீங்க? என்னைக்காவ இவனை தம்பின்னு கூப்பிட்டுருக்கா? அதுவும் நியாயம்தான். என்னங்க அவங்க 2 நாள்லயே கிளம்பலன்னா என்ன பண்றது? பொறுத்துக்க வேண்டியதா. ஆனா ஒண்ணு, எங்க ஃபேமிலி எல்லாம் கொஞ்சம் டீசென்ட். சொன்னா சொன்னபடி கிளம்பிடுவாங்க.
அப்போ எங்க ஃபேமிலி டீசன்ட் இல்லைன்னு சொல்றீங்களா? அது புரிஞ்சா சரி. அது இன்னொரு விஷயம் இருக்கு, யாராலையும் உன் சமையல 2 நாளைக்கு மேல தாங்க முடியாது. ஹலோ, என்னக்கா ஆட்டோ கிடைக்கலையா? ஆட்டோல தான் பேசுறியா? ஏது போனு? ஆட்டோக்காரர் போனா? அவர் போன்ல எதுக்கு பேசுற? என்ன அர்ஜென்சி? சரி, என்ன திருமணம் இருந்து பேசுறாங்களாம். உன்னை காஃபி 1 கப்பு சுட சுட வைக்க சொல்றாங்க. சக்கரை வேண்டாமா? ஏன் சக்கரை வியாதியா? இல்ல, அவங்களே போட்டுக்கிறாங்களாம். தம்பி, அடாடாடாடா, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. என் செல்லம். ஆமா, இப்படி இழைச்சு துரும்பா போயிட்ட. பூசணிக்கா மாதிரி இருந்த இப்படி சுண்டக்காய ஆயிட்டிய. என்னக்கா அப்படி பசங்க முன்னால கொஞ்சிற? உன் பசங்க இருந்தா என்ன, எனக்கு நீ எப்பவுமே குழந்தைதான். ஆமா, இந்த பூனை உன்னை சரியா கவனிக்கிறது இல்லையா? அதை இப்படி இழைச்சு துரும்பா போயிட்ட. நீங்க தான் அப்படி சொல்றீங்க. நான் டாக்டர் சொல்றாரு இவருக்கு வெயிட் ஜாஸ்தி, 5 கிலோ குறைக்கணும்னு. ஆமா, டாக்டர் சொல்றதெல்லாம் சொல்லு. ஐஸ்வர்யா கண்ணு, என் செல்லம், நல்லா இருக்கியா? இந்த அத்தை உனக்காக முறுக்கு அதிர்சம் எல்லாம் நானே சுட்டது, நல்லா சாப்பிடு. பாத்து. அது யார் அந்த பையன்? அது வந்து விக்கி. அது என்னது விக்கி வாங்கி? சாமி பேர் நல்லபடியா வைக்க கூடாது. ஆமா, இது என்ன ஐஸ்வர்யா ஃப்ரெண்டா? இல்ல, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, உள்ள வந்து ரெஸ்ட் எடுங்க. வாங்க, உள்ள வாங்க. உள்ள போக்கா, உள்ள பெருசா இருக்குக்கா ரூம் எல்லாம். ரைட், உட்காரு. என்ன இருக்கு பார்க்கலாம் கொண்டு. போரும் போரும் போரும். முன்னாடி சமையல் எப்படி? உப்பு காரம் மசாலா எல்லாம் சுமார் தான். போனா எதுக்கு நான் ஒரு 10 நாள் இருந்து சமைக்கிறது எப்படின்னு உனக்கு சொல்லி கொடுக்குறேன். 10 நாளா வேண்டாம். இல்ல நீ எவ்வளவு நாள் இருந்தாலும் அவளுக்கு சமையல் வராதுங்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன். நீங்க சொன்னா அது நிஜமாயிடுமா? நான் அடுத்த மாசம் டிவில சமையல் போட்டில கலந்துக்க போறேன். யார் ரொம்ப மோசமா சமைக்கிறாங்க அப்படின்ற போட்டியா? ரங்கா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். வரும்போது அந்த ஆட்டோக்காரனுக்கு எனக்கு தகராறாயிடுச்சு. உனக்கு ஃபோன் பேசுறதுக்காக அவன் செல்லை வாங்கி பேசினேன். அதுக்கு அவன் 4 ரூபாய் கேட்டுட்டான். 4 ரூபாய் கொடுத்துட்டு டயர் பஞ்சர் ஆகட்டும் சபிச்சிட்டேன். அந்த ஆட்டோ தெருமனை கூட போயிருக்காது, டயர் வெடிச்சிருச்சு. பத்தியா சொன்னல்ல. இதா ஐசோ, இன்னொரு இட்லி போட்டுக்கிறியா? குட்டி நீ போதும். இங்க வா. உன் பேர் என்ன, கொக்கியா? இல்ல விக்கி. விக்கி. நீ என்ன இங்கே இருந்துகிட்டு இருக்க? உங்க வீட்டுல யாரும் தேட மாட்டாங்களா? யாரும் தேட மாட்டாங்க. ஆனா நான் இங்கே தானே தங்க போறேன். இங்கே என்ன சொல்லல, நீ உள்ள போய் கை கழுவிக்க போமா. அது ஒண்ணும் இல்லக்கா. அந்த குழந்தை கொஞ்சம் பாவம்க்கா. அவன் அப்பா வந்து இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சதுனால இவன் பிறந்துட்டாளா, அவன் அம்மா அவரை செத்து போயிட்டாங்க. அதான் பரதாபப்பட்டு நாங்க கொஞ்ச நாள் இங்க வளர்க்குறோம். அவ்வளவு மோசமானவனா? ரொம்ப மோசமானவன். யார் அவன்? ஜெயிலர். நம்ம ஜெயிலரா? ஆமா, நம்ம ஜெயிலர் காலைல பார்த்தேன். ஆமா, அவன் இங்க இருக்கான். அவன் கீழே தான் காலனியில குடியிருக்காக்கா. என்னப்பா அது? யார் பெத்த பிள்ளையவோ நீ வச்சு வளர்த்துக்கிட்டு இது ஏன்பா அவளை கஷ்டப்படுற? அது வந்து ஒரு மனிதாபிமானம் தான். போற இடத்துக்கு புண்ணியம் சேர்க்கணும் இல்லையா? அதான் போனா போட்டுருப்பான். அவன் எப்பவுமே இப்படிதாமா. சின்ன வயசுல கூட இவன் ஃப்ரெண்டு ஹோம்ஒர்க் பண்ணலன்னா இவன் கைவலிக்க கஷ்டப்பட்டு எழுதி கொடுப்பான். இப்போ கூட அப்படிதான் ஐஸ்வர்யா ஹோம்ஒர்க்லாம் நான் தான் கைவலிக்க கஷ்டப்பட்டு போட்டு தரேன். என்னவோப்பா, அடுத்தவங்க பிள்ளையெல்லாம் வச்சு வளர்த்து வீணா பழி பாவத்துக்கு ஆளாகாத. சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன்னோட இஷ்டம். சரி, எனக்கு போதும். அப்பா, எனக்கு நீங்க ரொம்ப ஓவரா போய் சொல்றீங்க. என்னமா பண்றது? சிச்சுவேஷனை சமாளிக்கணும். டக்குனு அடிச்ச மத்தியா எப்படி இருந்தாலும் நம்ம விக்கிய ஜெயிலோட பொருள்னு சொல்லிட்டீங்க, கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கும். என் அக்கா உண்மையை தெரிஞ்சு அவனை சபிச்சுட்டானா இன்னும் கஷ்டமா இருக்கும். அதான். ஏங்க, உங்களுக்கு அந்த ஜெயிலர் நினைப்பு எப்படிங்க வந்தது? அது காலையில வாக்கிங் போன போது அவரை எதிர்க்க பார்த்தேன். ஹலோன்னாரு, நானும் ஹலோ சொன்னேன். டக்குன்னு அவர் ஞாபகம் வச்சு அட்டேன். நல்ல காலம் அந்த கிழம் விஸ்வநாதர் ஐயர் உங்க எதிர்க்க வரல. இல்லைன்னா அவர் தான் விக்கியோட அப்பான்னு சொல்லி தொலைச்சிருப்பீங்க. சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பேன். நல்ல வேலை வரல. இப்ப என்ன போ, சிச்சுவேஷனை சமாளிச்சேன் இல்லையா? வெரி குட். 5 மணி
waking up time. இனிமேல் டைம் சார்ட் பிரகாரம் தான் வாழ்க்கை. மாலு 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 எழுந்துரு. மணி ஆச்சு, எழுந்துரு. மணி ஆச்சு. மணி ஆச்சா? என்ன மணி? 5. 5 மணியா? 5 மணிக்கு எதுக்கு ஜோஜோ என்ன எழுப்புறேன்? என்ன மாலு அப்படி சொல்ற? நான் தான் சொன்னேன்ல நேற்றுக்கே, இனிமே டைம் சார்ட் பிரகாரம் தான் எல்லாம் நடக்க போகுது. அது உனக்கு தானே, எனக்கு என்ன 5 மணி? நோ 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 நோ, இது எல்லாருக்கும் தான். எனக்கு மட்டும் இப்படி டிசிப்ளின்னா எல்லாருக்கும் தான் டிசிப்ளினாக இருக்கணும். மணி 5 ஆச்சு. இப்போ அது வேக்கிங் அப் டைம். 5:05க்கு ப்ரஷிங் டைம், 5:15க்கு காஃபி டைம், 5:30க்கு யோகா டைம், 6 o'clock 6:05 ஆக்சுவலாக. என்ன ஜோஜோ எல்லாத்தையும் மறந்து தொலைக்கிற, இதை மறக்க மாட்டேங்கிறியா? எல்லாம் என் பேட் டைம். என்னால இப்ப முழிக்க முடியாது, நான் தூங்க போறேன். மாலு 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 எழுந்துரு மாலு, வாழ்க்கையில முன்னேற வேணுமா? அப்புறமா முன்னேறலாம் ஜோஜோ, இப்போ தூங்க விடு. சரி தூங்கு. எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஜலசாசனம். அப்படின்னா நல்லா சில்லுன்னு ஒரு குடம் தண்ணியை கொண்டாந்து மேலே கொட்ட போறேன். ஜோஜோ எனக்கு வேற ஆத்திரத்துக்கு கில்லியோ. நோ ப்ராப்ளம், அதுக்கு ஒரு டைம் தானே, கில்லிங் டைம்னு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் பண்ணிக்கலாம். நான் கெட் அப் அவுட் அவுட் வேக்கிங் அப் டைம். காஃபி போடு பார், ப்ரஷிங் டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் பிடிச்சிட்டு காஃபி வேற போடணும். கமான் 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 கமான். அப் 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 கெட் அப் கெட் அப் கெட் அப் கெட் அப். போ 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 போ. வேக்கிங் அப் டைம் 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 டைம். போமா. என்னதான் அப்படி தூக்கமோ. மணி 5 கூட ஆள, ஏன் இப்படி கதவை தட்டுற? 5 மணி வரைக்கும் அப்படி என்ன தூக்கம் 2 பேருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை நாங்க ஒரு 8 மணி நேரம் அப்படியே தூங்கிட்டோம். அப்புறம் தான் எந்திரிப்பா, நீயும் போய் தூங்கு. நான் புவனாவை தான் எழுப்பினேன். 2 பேரும் சேர்ந்து வருவீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆமா, நீ இடிச்ச இடிக்கு போன கூட எந்திரிச்சிடும். நான் எந்திரிக்க மாட்டேன்னா எப்போ அக்கா? வந்ததுல ஒண்ணும் தப்பு இல்ல. வா, நாம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். அக்கா உங்ககிட்ட காலைல 5 மணிக்கு எனக்கு என்ன பேச்சு வண்டி எடுக்கு? போய் தூங்குக்கா. புவனா, ஏன் இப்படி நின்னுகிட்டு இருக்க? போய் காஃபி கலந்து எடுத்துட்டு வா. ஐயோ இன்னும் பால் வரல. ஃப்ரிட்ஜில் பால் பாக்கெட்டை பார்த்தேன், போய் போட்டு எடுத்துட்டு வா போ. ஏக்கா ஃப்ரிட்ஜ் திறந்து பால் பாக்கெட்டை பார்த்துருக்கு, இல்லை நீயே காப்பி போட வேண்டியதானே? எதுக்கு எங்களுக்கு எழுப்பினேன்? என்னால போட முடியாது, அவளை காஃபி போட்டு தர சொல்லு. கத்தாதக்கா. வெரி சாரி, 7 மணிக்கு தான் நான் காஃபி போடுவேன். உங்களுக்காக ஸ்பெஷலாலாம் போட முடியாது. எனக்கு காஃபி போட்டு தர முடியாதா? ஐயோ 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 புவனா புவனா, அக்கா பகச்சு கதை சமைச்சிட்டாங்கன்னா கஷ்டமாயிடும். உங்க சாபத்துக்குள்ள நான் பயப்பட மாட்டேங்க. பயப்பட மாட்டியா? பயப்பட மாட்டியா? எனக்கு நீ காஃபி போட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்ட. இன்னைக்குள்ள என்ன ஆகுதுன்னு பார். ஐயோ புவனா, அக்கா சமைச்சிட்டு போயிட்டாங்களே புவனா, தயவு செய்து போய் காப்பி போட்டு போனா ப்ளீஸ். இந்த பாருங்க, அவங்களே போயிட்டாங்க, நீங்க உள்ள போங்க ப்ளீஸ். போனா காப்பி போட்டு கூட போனா ப்ளீஸ். போனா ப்ளீஸ், போனா போனா போனா. ஐயோ ஐயோ எங்க அக்கா சமைச்சிட்டாலே. குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங்மா. குட் மார்னிங் அத்தை. அம்மா, எனக்கும் விக்கிக்கும் பூஸ்ட். இதோ வந்துட்டேன். நீங்க காஃபி குடிச்சிட்டீங்களா? அதுக்காகத்தாம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். போனா சீக்கிரமா வா. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? எனக்கு கொதிக்கிற பால் கை மேல ஊத்திருச்சுங்க. பாத்தியா, நான் சொன்னேன்ல அக்காவோட சாபம் பலி செஞ்சு பாரு. எங்கா உன் பொண்டாட்டிங்கிறதுனால நான் கொஞ்சமா சபிச்சேன். ஐயோ, உங்க சாபம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியாது. கறி நாக்கு. அக்கா, ஓ இங்க இருக்கீங்களா? இந்தாங்க காஃபி. நான் தான் 2 தடவை காஃபி குடிச்சிருந்தேன். எதுக்குமா? பரவாயில்ல, உங்களுக்கு தான் காஃபி ரொம்ப பிடிக்கும்ல, சாப்பிடுங்க. இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க, உன்னை போய் நான் தேவையில்லாம சபிச்சிட்டேன். அக்கா, நான் டிஃபன் பண்ண போறேன். உங்களுக்கு பொங்கல் பிடிக்குமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு, கத்துத்தரேன் வா. அப்பா, முன்னெல்லாம் அத்தை எது கேட்டாலும் செஞ்சு தர மாட்டாங்க, இப்ப என்னன்னா விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. எல்லாம் எங்க அக்காவோட சாபத்தோட மகிமை. கை சுற்றுச்சுல்ல, அதான் உங்க அம்மா பயந்து போயிருக்காங்க. அப்பா சார். அப்பா சாருங்க, அந்த காலை போய் போகுது சார். அத்தை சொல்றதெல்லாம் நடக்குதுல்ல. வேர்ல்டு கப் மேட்ச்ல இந்தியாவை ஜெயிக்க சொன்னா எங்க அத்தை கெட்டது சொன்னாதான் நடக்கும், நல்லது சொன்னா நடக்காது. அப்பா, அத்தை எப்ப போவாங்க?
என்னால இவனோட ஒழுங்கா சண்டை கூட போட முடியல இல்ல விக்கி? இன்னைக்கு நைட்டு போயிடணும். போனால் ஜாலியாக நீ என் அப்பா சார்னு கூப்பிடலாம், நீங்கள் 2 பேரும் சண்டை போடலாம், பார்க்கலாம். சப்போஸ் போலனா? அவசகுணமாக பேசாத, அப்புறம் நான் உன்னை சபிச்சிருவேன். இல்லை மணி என்ன? ஏன் சார் உங்கள் வாட்ச் ஓடலையா? கேட்ட கேள்வி பதில். மணி என்ன? எக்ஸாக்ட்லி 11 o'clock. கிளினிக் வர நேரமா அது? சார் கிளினிக் எப்போ வேணாலும் வரலாம் சார். நான் இப்போ 11 o'clock வந்திருக்கேன். சௌதாகர். எஸ்கியூஸ் மீ, ஐ எம் திவாகர். எஸ் திவாகர், வாழ்க்கையில் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் எங்க 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 விற்குது சொல்லுங்க, இப்போ வாங்கிட்டு வரேன். கிண்டலா தேவாங்கர்? சார் சாமி சத்தியமா என் பேர் திவாகர். சரி, ஏதோ எழுதிட்டு போட்டோம். நான் இப்போ உங்கள்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அப்புறம் அது புரியல இது புரியல அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. நல்லா கேட்டுக்கோ. வெரி இம்பார்ட்டன்ட் திங். என்ன விஷயம்னா என்ன விஷயம்? அதுவே ஞாபகம் இல்லையா? ஞாபகம் வராத ஒன்றை ஞாபகம் பற்றி சொல்லாதீங்க, விட்டுருங்க. அதான் முக்கியமான விஷயம் சொன்னல. வடைகர் சார் அது எப்படி சார் வடநாட்டு பேர்லாம் உங்கள் வாயில் நுழையுது, என் பேர் மட்டும் நுழைய மாட்டேங்குது? பேரா முக்கியம்? நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விதம் தான் ரொம்ப முக்கியம். நல்லபடியாக நடந்துக்கிட்டோம்னா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் இல்லையா? ஏன் சார் இந்த நடைக்கு என்ன சார் ஓட்ட? இன்ஃபேக்ட் இந்த நடையை பார்க்கறதுக்கு எங்க தெருல வயசு பொண்ணுங்க லைன் கட்டி நிற்பாங்க தெரியுமா? நான் அந்த நடைய சொல்லல. நான் வந்து சொன்னது டைம் மேனேஜ்மெண்ட், டைம் சார்ட். அதாவது வாழ்க்கையில் டைம் ப்ரான் நடந்துக்கணும். இனிமே நீ வந்து காலைல 8 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம், 8 to 8:15 கிளீனிங் டைம், 8:15 to 8:30 உனக்கு காஃபி டைம், 8:30 to 8:45. சார் இருங்க சார், நீங்க பாட்டு அடிக்கிட்டே போறீங்க. ஆமா இதெல்லாம் என்ன? நீ நடந்துக்க வேண்டிய டைம் சார்ட். அதாவது இந்த டைம் பிரகாரம் தான் இனிமே நீ எல்லாத்தையும் செய்யணும். என்ன சார் விளையாடுறீங்களா? எனக்கு ஒரு வேலையே இல்லை பாரு உங்களோட விளையாடுறதுக்கு. ஐ எம் பீயிங் சீரியஸ் ஹியர். தெரியும் நீங்க சீரியஸ் எனக்கு தெரியும். உங்க மரம் கழண்டு போச்சுன்னு எனக்கு தெரியும். கரெக்டா சொன்ன திவாகர். இந்த ஜூஜுவுக்கு மரம் கண்டுருச்சு. நான் விளையாடுறியா மாலு? ஜூஜு உன் டைம் சார்ட்லாம் உன்னோட வச்சுக்கோ. பாவம் திவாகரையே இருக்கிற. டிசிப்ளின்ங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். இது பார் பிரபாகர், ஐயோ நான் திவாகர் சார். ஏதோ ஒன்று இருந்துட்டு போ. டைம் சார்ட் பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைன்னா கிழிச்சிருவேன். எதா டைம் சார்ட் தானே? உன் சீட்டை கிழிச்சிருவேன். இது பார், டைமுக்கு தான் இனிமே நீ வந்து இங்க வரணும், டைமுக்கு தூங்கணும், டைமுக்கு சாப்பிடணும். ஃபாலோ எவ்ரிதிங் ஆன் டைம். நல்லாகுதா கதா? அப்போ வகுத்துக்கு பசிச்சா அந்த நேரம் வந்தால் தான் சாப்பிடணுமா? என்னால் பசி எல்லாம் தாங்க முடியாது சார். தாங்கித்தான் ஆகணும். டைமுக்கு தான் நீ சாப்பிடணும், ஞாபகம் வச்சுக்கோ. அப்படியா டாக்டர்மா? நான் வரேன். எங்க போறேன்? இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ். கொஞ்சம் பொறுமையா இரு திவாகர், அவசரப்படாத. இது பார் மாலு, என்ன ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் எல்லாரும் டைமுக்கு தான் செய்யணும். ஐ வில் நாட் அட்ஜஸ்ட் டு திஸ். இன்ஃபேக்ட் இப்போ வந்து ரீடிங் டைம், நான் போய் படிக்க போறேன். டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஓகே? டாக்டர்மா இந்த ஆளோட எப்படி தான் கால் பண்றீங்களோ நம்மளால முடியலப்பா. கொஞ்சம் பொறுமையா இருடா. டைம் ஆனா எல்லாம் சரியா போயிடும். இதெல்லாம் சரியாகிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. மாலு, மாலதி, என்னம்மா? வாங்கப்பா. வாங்க சார். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? எனக்கு என்னப்பா படு சௌக்கியமா இருக்கேன். நீங்க படு சௌக்கியமா இருக்கீங்க. இங்க என்ன படுத்துக்கிட்டு இருக்காங்க? என்னடா சொல்ற திவாகர்? இப்பதாங்க நீங்க வந்திருக்கீங்க. வந்த உடனே எங்க சோக கதை எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? திவாகர் கொஞ்சம் பேசாம இரு. என்ன விஷயம்ப்பா? அது ஒன்றும் இல்லைம்மா, மாப்பிள்ளை ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக லோன் விஷயமா ஒருத்தர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட கஷ்டப்பட்டு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். மாப்பிள்ளைய கொஞ்சம் கூப்பிடுமா? ஜூஜு இங்க கொஞ்சம் வாயே. ஏன் இங்க யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. ஏதாவது கடங்கார பேஷண்டா இருப்பா, உள்ளே விட்டுறாத. சாரிப்பா, நீங்க தானே ஜூஜுக்கு தெரியாதுல்ல, அதான் அப்படி பேசிருச்சு. ஜூஜு இங்க வா. அதெல்லாம் முடியாது, இது ரீடிங் டைம். என்னால யாரையும் வந்து பார்க்க முடியாது. ஏன் உன் அறிவு கிட்ட அப்பனே வந்தாலும் என்னால பார்க்க முடியாது. என்னம்மா அது? இல்லப்பா, நீங்க தான் வந்திருக்கீங்க, ஜூஜுக்கு தெரியாதுல்ல, அதான். ஏமா திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? நான் தான் வந்திருக்கேன்னு மாப்பிள்ளை கிட்ட சொல்ல. ஜூஜு எங்க அறிவு கேட்ட அப்பா தான் வந்திருக்காரு. ஏமா நீ கூடவா? இல்லப்பா, ஜூஜுவோட பழகி பழகி அதே மாதிரி வருது. இருங்க கூப்பிடுறேன். ஜூஜு எங்க அப்பா தான் வந்திருக்காரு, வெளியில வந்து தொலை. உங்க அப்பா என்ன பிஎம்ஏ வந்தாலும் பார்க்க முடியாது. இப்ப இது ரீடிங் டைம். உங்க அறிவு கிட்ட அப்பன்ட்ட சொல்லு. ஜூஜு உங்க அப்பாட்ட சொல்லு, 1 hour கழிச்சு வந்து பார்க்க சொல்லு. ஏதோ முக்கியமான விஷயமா ஜூஜு? சொன்னா புரியாதா? 1 hour கழிச்சு தான் டாக்கிங் டைம், அப்பதான் பேச முடியும். அப்ப வர சொல்லு. இது டாக்கிங் டைமா? என்னம்மா இதெல்லாம்? ஆமாப்பா,
ஏன் கேக்குறீங்க? இந்த அவஸ்தையை தான் 4 நாளா பட்டுட்டு இருக்கோம். ஆமா சார், எதுக்கு எடுத்தாலும் டைம் சார்ட்டுன்னு சொல்லி ஒரே டார்ச்சர் பண்ணி நிற்கிறாரு. ஐயோ போச்சுன்னு வச்சுங்க, யூரியன் போனோம்னா கூட அவர் சொல்ற டைமுக்கு தான் போகணும் போல இருக்குது. அர்ஜென்ட்டா வந்ததுன்னா அதுக்குதான் வச்சிருக்கணும். ஐயோ நான் கிளம்புறேம்மா. ஏப்பா? திவாகர் சொல்றத கேட்டா பகீர்னு இருக்குமா. ஏன்னா ஏற்கனவே என் வயிறு கலக்கிக்கிட்டு இருக்கு. என்னால ஐயோ அப்போ